திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பொருள் கொண்டு கண்டனும் உதகையாளும் இருள் கொண்ட மின். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் திருவடி பேரில் 1602 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். வைத்தேன் அடிகள் மனத்தினுள்ளே நான் பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் எய்த்தேன் உயலும் இருவனை மாற்றிட்டு மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே. அவருடைய அனுபவத்தினுடைய சாரத்தை இங்க நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பேரின்பம் அப்படின்றதுல பல நிலைகள் இருக்கிறத உணர முடிகின்றது. அவரு அந்த தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா ஒரு சாதாரண மனநிலை இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. வைத்தேன் அடிகள் மனத்தினுள்ளே நான். அப்ப திருவடிய சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல அடிகள் அப்படின்றது மனத்தினுள்ளே உள் மனதுல கொண்டு போறாரு. அகத்துல ரொம்ப டீப்பா கொண்டு போறாரு. நான் தான் கொண்டு போனேன் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. அதனால என்ன நடந்தது அப்படின்னாக்கா, புலனொதியாக என்னுடைய போக சிந்தனைகள் ஆசைகள் போகாமல் அதை நான் எரித்து கொண்டேன் அப்படின்றார். அப்ப நமக்கு ஒரு ஹவு டு ஃபாலோ அப்படின்றதுக்கு மிக உன்னதமான வரிகள். நம்ம செய்கின்ற வேலைகளுக்குள்ள இடையிடையே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஆழ் மனதுல கொண்டு போய் நிறுத்திக்கணும். அப்படியே திருப்பி திருப்பி திருவிடியை நினைக்க நினைக்க அந்த வெளிக்கு போகக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எய்த்தேன் உயலும் இருவனை மாட்டிட்டு. அப்ப எது நடந்தாலும் அதை பத்தி நான் பெருசா அலட்டிக்கிறது இல்ல அப்படின்றத ஒரு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மனநிலையை வைத்துக்கிட்டு மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்த மேன்றார். மெய்த்தேன் என்ற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. அதை நான் புரிந்து கொண்டேன்றாரு. வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்றது வேதம் படித்து அதன் மூலமாக ஒரு தெளிவு ஏற்பட்டு அதனுடைய முடிவு என்னவோ அந்த பரம்பொருளை நான் உணர்ந்தேன் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு 4 வரியில ஒரு 40,000 சொற்களை அடைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு கொள்ள முடிகின்றது. இந்த பாடல்ல ஒரு முக்கியமா என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, புலநடக்கம் வேணும், திருவடி தியானம் ஆழ்மனதில் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக பேரின்பத்தை அடையலாம்ன்றாரு. அவருடைய பேரின்பத்தினுடைய சாரம் தான் இந்த பாடல்கள். ஏன்னா இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதை என்ஜாய் பண்ணி நமக்காக அருளிய இந்த பாடல்கள் உண்மையிலே ஒரு பேரின்பமா தான் எடுக்க முடியும். அப்ப நீண்ட தியானத்தின் மூலமாக அளந்து திரிந்து வருகின்ற புலன்களை அடக்கி இறைவன் திருவடியை மனதுக்குள்ளே நினைத்து தேன் போன்ற பேரின்பத்தை நான் அடைந்தேன் அப்படின்றாருங்க. இதுக்கு மனநல பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸ் எப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கண்ணு ஏதாவது தேடிக்கிட்டு இருக்குது, போய் படருது. ஐம்புலங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணுதான் நிறைய சஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீதெல்லாம் அதுகிட்ட வந்தாதான் அது அனுபவிக்கும். கண்ணு மட்டும்தான் படர்ந்து சேர்ந்து அனுபவிக்கும். போய் கேட்டு அதெல்லாம் பாக்குறது, கலர்ஃபுல்லா பாக்குறது, அப்புறம் அது அடையணும்னு நினைக்கிறது, எல்லாத்துக்குமே முதல் ஆர்கன் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாதான் இருக்குது. அப்போ இந்த பொய்த்தே எரியும் புலனொழி போகாமல் அப்படின்றாருங்க. அது அட்டகாசமான வார்த்தைகள் அதெல்லாம். அப்போ நம்ம முக்கியமான சென்சரி ஆர்கன் ஐயும் யாரு ரெண்டத்தையும் மூடிட்டு இன்னர் சென்டரிங் அந்த திருவடியை அப்படியே ஆழத்துல இதயத்தினுடைய வேர்ல கொண்டு போய் வைக்கணும். அப்படின் சென்டரிங் அப்படின்றாங்க. அப்ப மனதிலே அப்ப என்ன நினைக்கிறோம்னா நமக்கு ரொம்ப டீப்பா நம்ம பிராக்டிகலா சொன்னோம்னா இதய துடிப்பு அந்த மூச்சு அங்கதான் திருப்பி நம்ம கொண்டு நிறுத்துறாரு. ஏன்னா திருமூலருடைய முக்கியமான பாட்டே என்னன்னா மூச்சை அடக்குவதுதான். அப்போ அந்த ஹார்ட் பீட்டை நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ மூச்சு எப்படி போகுது அப்படின்றத பாக்குறோம். அதுதாங்க இறைவன் டச் பண்றாரு பாருங்க. இதே துடிப்பையும் மூச்சையும் நம்ம ரியலைஸ் பண்ணும் போது அந்த நயன நடனம் அப்படிம்பாங்க. அந்த ஹார்ட் பீட்டை நீங்க ரொம்ப ரியலைஸ் பண்ணீங்கன்னா அது திருவாரூர் நடக்கக்கூடிய நயன நடனம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களா, எந்த கவலையும் இருக்காது. அது மட்டுக்கும் ஆள் மனதுல அவனை நிறுத்திக்கிட்டே இருந்துட்டோம்னா
நமக்கு டே டு டே லைஃப்ல பதட்டம் குறையும், நிதானமா இருக்கிறது அதிகமாகும். இந்த ஈக்குவானிமிட்டி அப்படின்னு சொல்லலாம். எது நடந்தாலும் சந்தோஷம்னாலும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறது, ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வந்துட்டாலும் அதையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறது. இந்த இறைவனை ஒப்பு அப்படின்ற மனநிலை போச்சுன்னு சொன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய். அதுதாங்க தேன் போன்ற மெய்த்தேன் அப்படின்றாரு அங்க. மெய்த்தேன் அறிந்தேன். அப்ப தியானம், மூச்சை கவனித்து மூளையை அமைதி செய்து திருவடிய மனதில் நிறுத்தி இறைவனுடைய அந்த நயன சடனத்தையே நம்ம உணரும் போது நமக்குள்ளே ஒரு பேரின்மயம் கிடைக்கும், புலனுள்ளங்கள் எல்லாம் அற்றுப்போகும் அப்படின்றத நமக்கு ரொம்ப அருமையான அனுபவத்தினுடைய சாரமாக கண்டிப்பா உணர முடியும் என்று கூறி தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. அருமையான விளக்கம். நல்ல தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றிங்க. வாங்க தியாகராஜன் ஐயா, உங்க ஓதுதலோட ஆரம்பிக்கலாம். நன்றிங்க ஐயா. சிறப்புமா. ஒரு நிமிஷம். சிறப்புங்கம்மா. கேக்குது இல்லையா ஐயா? ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள். இப்ப கேட்கலைங்க ஐயா. ஐயா சாரண ஐயா மூட்டில இருக்குங்க. ஐயா கேக்குதாங்க ஐயா? இப்ப நீங்க பேசுங்க ஐயா, பார்க்கலாம். சிறப்பு. கண்மனத்தின் உள்ளே வைத்தேனடி, கண்மனத்தின் உள்ளே நான் பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல், பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் வைத்தேன் உழலும் இருவினை மாற்றி, எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிடும் மெய்த்தேன் அறிந்தேன், மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே, மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே வைத்தேன் அடிகன் மனத்தின் உள்ளே நான் பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல், எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிடும் மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே. ஓம் திருமூலத் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. கருத்தையும் நீங்க இப்ப சொல்லிடலாங்க ஐயா, இந்த பாடலுக்கான கருத்து. மத்தவங்க சொல்லட்டுமா? நான் பிறகு சொல்றேன்.
ஓகேங்க. நன்றி. விந்தியம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1602வது திருமந்திரம். மெய் உணர்ந்தேன், பொய் தவிர்த்தேன். திருமந்திரம். வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளேதான், பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல், எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு, மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே. இறைவன் திருவடிகளை நான் என் உள்ளத்துள்ளே பொருந்த கொண்டேன். இதனால் பொய்யான ஆசை இன்பங்களை மெய்போல காட்டி வாட்டும் பொறி புலன்கள் வழி செல்லாமல் மனதை அடக்கி இளைத்து போனேன். துன்பம் தரும் துன்ப பிறவிக்கு காரணமான வல்வினைகள் கெட, அல்லது அதற்கு மாற்றாக வேதாந்த சாரமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து அறிந்தேன். பொய் பொய்யான எரியும் வாட்டும் வருத்தும் புலன்வழி ஐம்புலன்கள் வழியாக எய்த்தல் இளைத்தல் வருந்துதல் உழலுதல் துன்பப்படுதல் இருவினை, இப்போது செய்கிற வினை, இதற்கு முன் செய்த வினையின் பயன், மெய்த்தேன் உண்மை பொருள், அந்தம் முடிவு சாரம். கழக வெளியீட்டில் திருவருளால் திருவடியின் இடத்தில் உள்ளம் வைத்தேன், அதனால் அவன் அருட்கண் பெற்றேன். அவ்வருட்கண் துணையினால் நிலையிலா பொருட்களை நிலை உள்ளனவாக விளக்கும் ஐம்புலன் வழி போகாமல் நின்றேன். நிற்கவே இரு வினையின் கண் உழன்று பிறப்பு இறப்பு எடுத்து இளைத்து போகும் தன்மையினை மாற்று நிலை எய்திற்று. அதனால் உண்மை திருவடி இன்பத் தேனை உணர்ந்தேன். அத்தேனே உண்மை அறிவின் முடிவாகும். வேதாந்தம் உண்மை அறிவின் முடிவு. தேனே சிவன் வண்ணம் தேற்றுமருள் வண்ணம் பால், மானே உயிர் பளிங்கு மற்ற இரண்டும் சாரை இன்பமாம். அடிக்கண் திருவடி ஞானத்தை பொய்வழி பொய்ப்பொருளில் பற்று வைக்கும் ஐம்புலன் வழி எய்த்தேன் ஒளித்தேன் மெய்த்தேன் உண்மை இன்பம். வேதத்தின் அந்தம், வேதத்தில் கூறப்பட்ட முடிவான பொருள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1602. வைத்தேன் அடிகள் மனத்தினுள்ளே நான், பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல், எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு, மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே. Steering clear through the scorching deceitful senses, I adored his feet in the depths of my heart. I exerted myself to change the two accumulated karmas. I understood the truth of the end of all the Vedas. வைத்தேன் அடிகள் மனத்தினுள்ளே நான். இறைவனோட திருவடியை நம் மனதினுக்குள்ள வைத்தேன். நம்ம எப்போ இறைவனோட திருவடியை நமக்குள்ள நம்ம இறைவனை தேடி ஆரம்பிக்கிறோமோ, அது ஒரு விதை போடுற மாதிரி நமக்குள்ள. அதுக்கப்புறம் அதில் திரும்ப திரும்ப நம்ம கவனம் கொடுக்க
ஏன்னா நம்ம உண்மையை வந்து அறியறதுக்கு உண்மையால் மட்டும்தான் நம்ம முள்ளால் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி நமக்குள்ளே இருக்க இறைவனை வந்து உணரணும்னா நமக்குள்ளே இருக்க ஒளியாக இருக்கிற நம்ம முதல் நிலையில் இருக்கிற கவனம், அதுக்கப்புறம் விழிப்புணர்வாக இருக்கிற விஷயம், அதுக்கப்புறம் ஆம், இறைவனோட விழிப்புணர்வு. அந்த இதுக்கு நம்ம போகணும்னா முதல் நிலையாக இருக்கிற நமக்குள்ள இருக்கிறது என்னன்னா கவனம் தான். அந்த கவனத்தை நமக்குள்ள கொண்டு போய் எல்லா விஷயத்தையும் மாற்றணும். அதுதான் பிரம்மன்ற நிலையில இருக்கிறது. பிரம்மன்ற நிலையில எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த கவனத்தை வச்சு தான் இந்த உலகியல்ல நம்ம இங்க எதையும் உருவாக்குறோம், எதையும் பண்றோம். எந்த ஆசையை உருவாக்குறதுலேருந்து எல்லாமே அந்த கவனம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கவனம்ங்கிறது வந்து அந்த இறையோட விழிப்புணர்வோட ஒரு சின்ன பாயிண்ட்டு, அவ்வளோதான். அதோட குழந்தை மாதிரி தான் அது. சின்ன ஒரு இது. அதை வச்சு தான் நம்ம இங்கே இங்கே வாழ்க்கையே நடத்துகிறோம். அதுக்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட நிலை. அங்கே இந்த கவனங்கிறது என்னன்னா, இந்த மாயையோடய சேர்ந்து நமக்கு எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ்ஸு. அது வந்து நம்மளோட விழிப்புணர்வு. அதில் வந்து நானுன்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். அந்த இதில் மாயையும் இருக்கும், எல்லாமே இருக்கும் கவனத்தில். இதில் வந்து நான்ன்றது இருக்கும். அதுக்கும் தாண்டி நீங்கள் இறைவனோட விழிப்புணர்வுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அவேர்னஸுக்கு போனீங்கன்னா, அங்கே அந்த நானும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது தான் இறைவனோடது. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த மாயையிலேருந்து வெளில வரணும்னா இறைவனோட ஒளியாக இருக்கிற கவனம் இருக்குது, அப்புறம் விழிப்புணர்வு இருக்குது, அதையும் தாண்டி நம்மளோட இறை உணர்வு இருக்குது. அப்போ நம்ம அதை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கவனத்தை நம்ம ஏன் திரும்ப திரும்ப சாமி கும்பிடணும், ஏன் இந்த டெய்லி சாமி கும்பிடணும், இத்தனை இது இருக்கு இல்லையா? எதனால் அப்படின்னா அந்த கவனங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அதுதான் இறைவனுக்கான நம்ம அந்த மரத்தை அந்த விதையாக இருக்கிறத வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும் இல்லையா? அந்த தண்ணி எதுன்னா நம்மள்ட்ட இருக்க கவனம் தான். ஏன்னா அது இறையோட விழிப்புணர்வோட ஒரு பகுதி தான் முதல் நிலையாக இருக்கிற கவனம். அந்த இதை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்க தான். அதனால தான் டெய்லி சாமி கும்பிடணுங்கிறாங்க. 12 வருஷம் தொடர்ந்து நம்ம இதில் இருக்கணுங்கிறாங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் மாற்றணும். நம்மளோட அடுத்த வரியில் வருது இல்லையா, பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல். அந்த புலன் எப்படி நமக்குள்ளே ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டு என்ன சொல்லுதோ, எனக்கு இதை போய் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா உடனே என்னோட உறுப்புகளை இது பண்ணி நான் பண்ணிப்பேன். அதே மாதிரி இன் அண்ட் அவுட் 2 பக்கமுமே. இல்லை என் கண்ணு ஒரு விஷயத்த பார்க்குது, அது ஆசைப்படுது அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனுக்கும் போகும். இந்த சைடு மனது சொல்கிறத புலனும் கேட்கும், புலன் சொல்கிறத வந்து மனதும் கேட்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பொய். அதுதான் இருக்குது. அதை பொய் பக்கம் போகாமல், பொய்த்தே எரியும் அந்த சைடில் போகாமல், மெய் வழியில் இறைவன் பக்கம் நம்ம அதை அத்தனையும் திருப்பணும்னா நம்ம பார்க்கறது இறைவனாக இருக்கணும், கேட்குறது இறைவனாக இருக்கணும். நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா அதுலேயும் இறைவன் இருக்கணும். அனைத்துலேயுமே இறைவனை நம்ம கொண்டு வந்து இருக்கும்போது அந்த கவனத்தை நம்ம கொடுக்க இறை உணர்வு நமக்குள்ள மேலோங்கும். எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு. அந்த இருவினையும் மாற்றினா இதுதான் முதல்ல. இது 2வது வரியில் வந்து நமக்கு ஃபோக்கஸ் தான். நம்ம ஃபோக்கஸை வந்து இறைவன் பக்கம் நம்ம எல்லா புலன்கள் வழியா கண், காது, மூக்கு, நாக்கு, மெய் இல்லையா, நம்ம பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, தொடுறது, நம்ம பேசுறது, இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கொண்டு வர்றது தான் இந்த பிரம்மான்ற நிலையை வந்து நம்ம எல்லாத்தையும் இறைவன் பக்கம் திருப்புறோம். அதுக்கு அடுத்த நிலை வந்து கிருஷ்ணரையும் நம்ம வந்து சிவம் பக்கம் திருப்புறோம். அதுதான் எய்த்தேன் உழலும் இறைவினை மாட்டிட்டு. அந்த இறைவினை எப்போ போகும்? அந்த நான் என்ற ஒரு விஷயம் வந்து போனாதான் அந்த எந்த வினையுமே என்னை சேராது. நம்ம சாட்சியாக இருந்து பார்க்க முடியும். அந்த கான்ஷியஸ்னஸுக்கு நம்ம வந்து முழுமையாக போகும்போது நம்ம கிருஷ்ணரையும் நம்ம சிவம் பக்கம் திருப்புறோம். அந்த நிலையில இருந்தோம் சரணடைஞ்சு எந்த வினையும் என்னோடது இல்லை அப்படிங்கிற அந்த நிலை வரணும். மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே. இதெல்லாம் நம்ம கொடுக்க கவனத்தை நம்ம திரும்ப திரும்ப கொடுக்க அந்த வேதத்தின் அந்தமாக இருக்கிறது என்னன்னா இந்த இறைவன் திருவடி தான். அந்த திருவடியை சேர்றது தான் நான் உணர்ந்தேன் அப்படின்றது. இப்போ திருவடி பேரை பற்றி தான் சொல்லிகிட்டே வராங்க. இப்போ நேற்று சொன்னது வந்து பேரின்பம் வந்து இறைவன் திருவடி தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ற அகந்தையை போக்குறது திருவடி தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிந்தையை மாயமதாக்கிடும், அதுவும் அதுதான் அப்படின்னு. அதுமாரி திருவடியை பற்றி சொல்லிகிட்டே வராங்க. நம்மளை சிவமாக்குவது திருவடி தான், நம்மளை
இந்த பிறவி பிணியிலிருந்து போக்குறதும் திருவடி தான். அந்த மாதிரி திருவடி திருவடி சொல்லிட்டே வந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த வேதத்தின் அந்தமாக இருக்கிறதும் நம்மளோட திருவடி தான். ஏன்னா இங்க திருவடி ஒன்று தான் உண்மையாக இருக்கு. அது முதல் நிலையில இருக்கும்போது கவனமா இருக்கு, அப்புறம் விழிப்புணர்வா இருக்கு, அப்புறம் இறைவனோட விழிப்புணர்வு அது பெருக 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 அங்க போகணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து நம்ம கவனங்கிற ஒரு விஷயத்த இறைவன் பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இறைவன் வந்து நம்ம அவர் கடியில வந்து இருக்கணும் அந்த மாதிரி அவர் எதிர்பார்க்கறது கிடையாது. நாம நமக்குள்ள போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கவனத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அந்த புலன்கள் அனைத்தையுமே இறைவன் பக்கம் திருப்பி, நம்மளோட விழிப்புணர்வையும் இறைவன் பக்கம் திருப்பி, அனைத்துமே அந்த கவனத்தை கொடுக்க கொடுக்க நமக்குள்ள இருக்க இறைவன் வந்து நமக்கு அப்படியே மலராக மலருவாரு. அதுதான் வேதங்கள் சொல்ற அந்தமாக இருக்கிற விஷயமும் அதுதான், முடிவும் அதுதான், ஆரம்பத்திலயும் அவர்தான் இருக்கிறாரு. கவனமா இருக்கிறாரு. ஆதியிலும் அவர்தான் இருக்காரு, அந்தத்திலயும் அவர்தான் இருக்காரு. அது முழுமையா நம்ம உணர்ற விஷயம்தான் நடக்கிறது. அதுதான் நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. பல்வேறு பார்வையாச்சாச்சு. முக்கியமான சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம பார்த்தா போறோம் இந்த இடத்துல வந்து 3 பேருண்மைகளை வந்து அவர் சொல்றாரு. ஒண்ணு வந்து வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த மெய்த்தேனை நான் அறிந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப வேதாந்தம், போதாந்தத்தின் முடிவான வேதாந்தம். அப்ப வேதத்துல இருந்து நம்ம அறிஞ்சிட முடியுமா? வேதத்தின் அந்தத்திற்கு செல்ல முடியுமா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அறிய அறியாமை பெருகும் அப்படின்னு நமக்கு படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? வேதத்தின் அந்தமான அந்த மெய்த்தேனே நான் அறிந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ காலமாக படித்து ஜென்மமா படித்தாலும் முடியாத ஒரு வேதத்தின், ஏன்னா ஒரு வேதம் படிச்சா அடுத்த வேதம். நீங்க இப்பவே பாருங்க, நம்ம ஒரு திருமந்திரத்தை எடுத்தோம்னா திருமந்திரம் தொடர்புடைய 10 விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கும், நமக்கு படிப்போம். அதே மாதிரி ஒன்னே சைவ சித்தாந்தம்னா யாராவது வந்து வைஷ்ணவத்தை பத்தி பேசுவாங்க, அப்ப வைஷ்ணவத்தை பத்தி அறிந்து கொள்வோம். அப்புறம் ஜெயினத்தை பத்தி பேசுவாங்க, ஜெயினத்தை பத்தி அறிந்து கொள்ளும். அப்படி ஒன்னொன்னுத்தையும் பத்தி திருப்பி நம்ம நாலேஜுக்கு புத்திக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரிதான் வேதம். அது வேதம் நாலேஜ்னு, அதுவும் அறிவுதான். ஆனாலும் இறைவனை அறியக்கூடிய அறிவு, நம்ம அந்த புத்திக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற அறிவு கிடையாது. அப்போ அதனுடைய அந்தத்துல போக முடிஞ்சிருமா? ஒரு ஜென்மத்துல முடிஞ்சிருமா? எத்தனை ஜென்மம் படிக்க வேண்டியிருக்கோம், எவ்வளவு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அந்தத்தை நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். எதன் மூலமாக? அவருடைய திருவடியை பற்றி கொள்வதன் மூலமாக. வைத்தேன் அடிகள் மனதினுள்ளே நான். அப்போ அந்த ரொம்ப எளிமையான ஒரு வழியை வந்து நமக்கு காட்டி தராரு. வேதத்தின் அந்தமாக வேத முடிவாக இருக்கக்கூடிய அந்த இறையம் பெருமானை எந்த வேதத்தையும் பற்றி கொள்ளாமல் நான் வந்து அவனுடைய இறையடியை பற்றி கொள்வதன் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமான வழியா நமக்கு காட்டி தர்றது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டோம். பக்தி தான் மிக சிறந்த சாதனம் அப்படின்னு சொல்லி அவரு காமிச்சு தர்றாரு. அப்போ இது வந்து ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்ன சொல்றாரு? பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் வைத்தே நடிகள் மனதினுள்ளே நான் அப்படின்னு திருப்பி அதை வாசிக்கலாம். அப்போ பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ரொம்ப தீர்க்கமா புரிஞ்சுக்கணும். அந்த புலன்கள் எல்லாம் பொய்த்து எரிகிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கணும். அந்த பார்வை இல்ல அந்த காது அப்படின்னா அந்த கேட்கணும். அப்போ இந்த ரெண்டும் நம்மள எங்க கொண்டு போகும் அப்படின்னாக்கா புலன் வழி கொண்டு போகும். அதுக்கு சாப்பாடு கிடைக்கல இப்போ, அதனாலதான் அது பொய்த்தே எரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது நார்மலா நடக்கிற விஷயம் கிடையாது. அந்த 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 புலன்கள் வழியாக செல்லுகின்ற அந்த செயல் நடக்கிறதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த விஷயம். அப்ப நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அந்த வயிறு என்ன பண்ணும்? கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கும், அரிச்சுக்கிட்டே இருக்கும்.
அப்போ அந்த மாதிரிதான் நம்ம வந்து இந்த காபி குடிக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த காபி குடிக்கலன்னா என்ன பண்ணும் உடம்பு? காபி குடு, காபி குடு, காபி குடு, காபி குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி நடக்காதது ஒண்ணு, புலன் வழி நாம் செல்லாதது ஒண்ணு. அந்த செல்லாததுக்கு அப்புறம் அதை வந்து ரொம்ப அழகா டயட்ல ஒரு வார்த்தையில உபயோகம் பண்ணுவாங்க, கிரேவிங் அப்படிம்பாங்க. நீங்க எதையாவது அந்த டயட்ல ரொம்ப முக்கியமான என்னது அப்படின்னா இந்த கிரேவிங்க ஜெயிக்கிறது. அப்போ இந்த இந்த புலன்கள்லாம் எந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சான்? கிரேவிங் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கல நம்ம. அப்போ ஆல்ரெடி புலன் வழி போகாத ஒரு தன்மை நடந்து விட்டது. அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மறைபொருள். அப்ப என்ன சொல்றாரு? அப்படி போகாததுனால என்ன நடக்குதா? அந்த புலன்கள் எல்லாம் பொய்த்து எரிகிறதாம். அப்ப காஞ்சி போயிடுச்சு. காஞ்சி அது இனிமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எரியுது அது. அதான் சொல்றாரு, பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் வைத்தேன் அடிகள் மனதினுள்ளே நான். அந்த இடத்துல இது வந்துடக்கூடாது, பரிதாபம் வந்துடக்கூடாது. ஐயோ இந்த கண்ணு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு, நம்ம சாப்பாடு போடலையே, மூக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு சாப்பாடு போடலையே, வயிறு கேட்டுக்கிட்டே இருக்கு சாப்பாடு போடலையே அப்படின்னு சொல்லி நம்ம அங்க போயிடக்கூடாது. அப்படி போகாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வைத்தேன் அடிகள் மனதினுள்ளே நான் அப்படின்னு அந்த இடத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு, எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த எய்த்தேன் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எப்படின்னா, இருவினைகள் வந்து இழைத்து விட்டதாம். எய்த்தேன் அப்படின்னா இழைத்தல். அப்போ வந்து அது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இருவினைகள் இழைத்து விட்டதா. நம்ம நேத்திக்கும் பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த இருவினைகளை வந்து வேலை செய்யணும். ஆனா அது இறைவனுடைய வேலையாக இருக்க வேண்டும். அப்ப வந்து அங்கேயும் சாப்பாடு போடல, நம்ம வினைகளுக்கும் சாப்பாடு போடல. ஏன்னா நல்ல வினை செய்தாலும் பிறவி உண்டு, கெட்ட வினை செய்தாலும் பிறவி உண்டு, ரெண்டுமே உண்டு. அப்ப இது என்ன வேலை? பிறவி அறுக்கக்கூடிய வேலை. அதனாலதான் எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு அப்படின்றாரு. அப்ப வந்து ஏதோ ஒண்ணு பண்றோம், பண்ணி திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த வேலையும் மாறிடுச்சு. அப்ப புலனோட தன்மையும் மாறிடுச்சு. அதனால இருவினை தன்மையும் மாறிடுச்சு. ஏன்? நம்ம விருப்பத்தோடு செய்யும் பொழுது ஒரு வினையை ஏற்படுத்திக் கொள்கிறோம், வெறுப்பற்ற நிலையில் செய்யும் பொழுது ஒரு வினையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லாம நம்ம விருப்பம் இல்ல, வெறுப்பும் இல்ல, என்னுடைய விருப்பு வெறுப்பும் இல்ல, நான் செய்வதெல்லாம் இறைவனுடைய வேலை அப்படின்னு நம்ம வந்து அவனுடைய கருவியாக நின்று நாம் இந்த செயலை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? இருவினைகள் இழைத்து போய்விடும். அப்படின்னா அது இல்லாது போய்விடும். இழைக்கிறதுனா என்ன அர்த்தம்? மெலியறதுன்னா வலுவற்று போவது. அப்ப அந்த இருவினை, அப்ப இந்த நம்ம பண்ணக்கூடிய காலத்திலேயே கூட நம்முடைய கர்மங்கள் நம்மை, அதாவது முன்வினை கர்மம், ஆகாமியம், பிராராப்தம், செஞ்சிதம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது கூட அந்த இடத்துல வராது. இப்ப நான் நல்லாதான் பண்ண துவங்கினேன், என்னுடைய இருவினையின் பார்ப்பட்டு இந்த விஷயம் இப்படி முடிஞ்சதுன்னு கூட சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அந்த இடத்துல அதுக்கும் வேலை இல்லை. இறைவனுடைய செயலாக மட்டுமே நம்ம அந்த கருவியாக மட்டுமே அந்த செயலை செய்யறோம். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப கடைசியா அந்த வரி இன்னொரு தடவை பாத்துக்கலாங்க. மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ மெய்த்தேன் அப்படிங்கிறது உண்மையான தேன் அப்படின்னா இது வேதத்தின் அந்தத்தை அறிந்து கொள்வது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மை அப்படிங்கிறது மெய்யின்னு நமக்கு தெரியும். இந்த தேன் அப்படிங்கறத நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? புலன்களின் மூலமாகத்தான் தேனை அறிந்து கொள்ள முடியும், தேனினுடைய சுவையை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல புலன் வழி நம்ம போகல, புலன்கள் எல்லாம் எய்து எரிகிறது. அததான் சொல்றாரு, பொய்த்தே எரியும், அதெல்லாம் பொய்த்து எரிகிறது. ஆனால் இந்த மெய்த்தேனை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னா என்னன்னா, இந்த உடம்புல இருந்து கொண்டே இந்த உடம்பு தொடர்பில்லாத பேரானந்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். எப்படி? அந்த ஆனந்தமய கோஷத்துல நம்ம நிலைத்து நிற்கின்றோம். அப்படித்தான் அந்த தேனை அறிந்து கொள்கின்றோம். அப்போ புலன் வேலை செய்யல, ஆனா அந்த தேனினுடைய இனிமையை நாம் பெறுகிறோம். அப்படின்னா புலன்களின் மூலம் அனுபவிக்கின்ற அந்த இன்பங்கள் பொய்த்து போகும். அதனால் புலன்களை தாண்டிய பேரின்பத்தை, அந்த மெய்த்தேனை நான் இந்த புலன்களோடு இருக்கக்கூடிய உடம்போடு அறிந்து கொண்டேன். ரொம்ப ரொம்ப சூட்சுமமான பார்வைங்க. இந்த மந்திரத்துல வந்து மொத்தமுமே சூட்சுமம் தான் இருக்கு.
ஒண்ணு இருவினை இழைத்து போய்விட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய சூட்சமம். ஆனாலும் நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு சூட்சமம். அடுத்த சூட்சமம் புலன்கள் பொய்த்து போய்விட்டது, அது பொய்த்து எரிந்து போய்விட்டது அப்படின்னா அந்த இடத்துல வந்து புலன் இன்பத்தை தாண்டி இந்த உடல் சென்று விட்டது அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படி சென்றதுனால் அந்த புலன்கள் காய்ந்து எரிந்து போய்விட்டது அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. அதை தாண்டியும் நான் அந்த இறையம் பெருமானை பற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. இந்த இத்தனையும் தாண்டிட்டு இந்த உடல்கள் உடலோடு இருந்து கொண்டு அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. அந்த உடலை தாண்டிய பேரின்பத்தை நான் அறிந்து கொள்கிறேன். அதனாலதான் அந்த மெய்த்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய போடுறாரு. ஏன்னா தேன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அத பேரின்பம்னு சொல்லியிருக்கலாம், மெய் இன்பம்னு சொல்லியிருக்கலாம், ஒரு உருவற்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம், உணர்வாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு மெய் தேன் அப்படின்னு ஒரு 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 உருவாக இருக்கக்கூடிய, ஏன்னா தேன்னா நமக்கு தெரியும், கையில விட்டு பார்க்கலாம், அத தேன்கள் சேகரிக்கக்கூடிய அந்த தேனீக்கள் சேகரிக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இதெல்லாமே சொல்லாமல் விட்ட செய்திகள், நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ உருவாக இருந்து கொண்டே அந்த உருவை தாண்டிய பேரின்பத்தை நம்மால் பெற முடியும். அதுதான் என்ன, வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய இறையம் பெருமான். அப்ப அந்த வேதத்தின் அந்தத்தை வேதங்களை கற்றுக்கொள்ளாமலே அவன் திருவடியை பற்றி கொள்வதன் மூலம் நம்மால் பற்றிக்கொள்ள முடியும். ஏங்க இது சிம்பிளான விஷயம் தானே, ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல இருக்கக்கூடிய செய்தி வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. நீ உன் கடமையை விட்டு விலகிடாத, அந்த கடமையை அதை செய்யும் போது இறைவனுடைய கருவியாக நின்று செய். அதை செய்வதற்கு என்ன செய்தால் என்ன நடக்கும், செய்வதற்கு ஏதுவான வினை என்ன, அது என்ன வழி அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லித்தரார் திருமூலர். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 6ஆம் தந்திரத்தை நம்மளால ஒரு வாசிப்புல கடந்து போயிடவே முடியாது. அற்புதமான தந்திரம். அதுல வந்து ரொம்ப நுணுக்கம், போக போக எல்லா தந்திரங்களும் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் 6ல இருக்கக்கூடிய நுணுக்கம் வந்து ரொம்ப அடுத்த 7, 8, 9 புரிந்து கொள்ள உதவும். அதனால மீண்டும் மீண்டும் இந்த தந்திரத்தை வாசிப்பாங்க. இந்த செய்யுளியே இதுக்கும் மேல என்ன நிறைய விஷயங்கள் இருக்கலாம். எடுத்து வாசிக்க வாசிக்க நமக்கு புரியும். அற்புதமான ஒரு சூட்சமங்கள் நிறைந்த ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. இன்றைய மந்திரத்தின் பொருளை அற்புதமாக விளக்கி சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் முதற்க நன்றி. ரொம்ப தெளிவான விளக்கம். அம்மா சொன்ன மாதிரி அந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்றால் அதனுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டாங்க. இப்ப நம்முடைய மனத்துக்கண் ஆசிரநாதல் அனைத்தரன் ஆகல நீரவர என்று ஒரு திருக்குறள். மனத்துக்கண், அந்த மனதாலதான் நம்ம எதையுமே அறிய முடியும். அந்த மனமாகியது புலன் வழியில, ஏற்கனவே பழக்கத்தின் வழியில நாம பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த பழக்கத்தின் வழியே புலன் இயங்கி மேலும் மேலும் அதே அனுபவத்தை அறிவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம புலன் வழியில பொருள் மயக்கத்திலேயோ புலன் மயக்கத்திலேயோ போகும்போதுதான் நமக்கு துன்பம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. அது மெய்யல்ல, அது பொய். அப்ப மெய்ப்பொருள் என்பது எங்கே இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது. அந்த மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது அந்த மெய்ப்பொருள். அதுதான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமான முறையில அம்மா விளக்கி சொன்னாங்க. அப்ப மனத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் புலன்கள் மூலமாக, இன்னும் புலன்கள் வழி அறிகிறத மனம் என்ன பண்ணுது, ஆராய்ச்சி செய்து ஒரு தெளிவா ஒரு முடிவா நமக்கு கொடுக்குது. அது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தான். அதுதான் நமக்குள்ள அறிவாக இருந்து கொண்டு மனதுக்கு அடித்தளமாக அதுதான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய மனதுல மனதினுடைய அடியில நம்ம மனசை வைக்கும் போது
என்ன நடக்குது என்று சொன்னா, புலன் வழியில போய்கொண்டிருந்த அந்த மனம் சோர்ந்து போயிரும். ஆனா சோர்வடையாம வெற்றியை அடைய வேண்டும், இலக்கை அடைய வேண்டும் என்று நாம நினைச்சிட்டோம்னா, அந்த புலன் வழி போகாம நம்ம மனசுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் மீது வைக்கணும். இது எப்ப நடக்கும்னா, குருவினுடைய வழியில தியானம் பழகும் போதுதான். குருவானவர் நமக்குள்ள அந்த மெய்ப்பொருளை சுட்டி காட்டும் போதுதான் முதல்ல உயிரை உணர்த்துறாங்க. உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பெருவழியை நாம தான் முயற்சி செய்து பயிற்சி செய்து அதை அடைய வேண்டும். அப்படி பயிற்சி செய்யும் போதுதான் அந்த மெய்ப்பொருளை நாம அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா புலன் வழியில அந்த மயக்க நிலையிலேயே பழக்கத்தின் வழியே உழன்று கொண்டே இருப்போம் என்பதை அற்புதமாக சொல்றார். அந்த உழலுதல் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்யறோம். அது இன்பம் துன்பம் இன்பம் துன்பம்னு மாறி மாறி வருது. ஆனா அந்த இன்ப துன்பம் மாறணும்னா அமைதி என்ற ஒரு நிலைக்கு வரணும். அதாவது மனசை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்குத்தான் தியான முறைகள்லாம் இருக்கு. அந்த அமைதி நிலைக்கு வந்த பிறகுதான் அதுக்கு மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது எது, எல்லாவற்றையும் புலன் வழியாகவோ அல்லது மனதுல சிந்திக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி செய்து விளங்கி கொள்ளக்கூடிய தன்மையில நமக்குள்ள ஒரு பொருள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே அது எது, அது மனதுக்கு அடித்தளமாக இருக்குது. அதுதான் மனதை வச்சுக்கிட்டு புலன் வழியும் போகுது. புலன் வழி பெற்ற அந்த இன்பமாவோ துன்பமாவோ உணர்ந்ததை மறுபடியும் அந்த அறிவுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. எல்லாத்துக்கும் அந்த இடையில இருக்கிறது அந்த மனம்ங்கிறது. அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த அடித்தளமாக இருக்குதே இயங்கும் போது மனமா இருக்கு. அந்த மன இயக்கம் அந்த சொல்லக்கூடிய தன்மை நிலை பெறும் போது அதுவே மனதுக்கு அடித்தளமாகி அந்த அறிவாகவும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்ய முடியும்னா, ஒரு பொருள் தான் அதுவே இயங்குது. அந்த இயக்கத்தால பல்வேறு தன்மைகள்ல மாற்றம் அடையுது. இப்ப சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் உண்மைத்தன்மை, அதுக்குள்ள ஏற்பட்ட ஒரு அதிர்வு தான் ஒரு சுழலையாக வரும்போது அது விண் என்ற தன்மைக்கு அடையுது. அப்ப அந்த விண்ணினுடைய தொகுப்பு தான் மற்ற பூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லும் போது அந்த ஆகாயத்தினுடைய கூறுதான் மற்ற 4 பூதங்களுமே. அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய வர்ணனை அது எப்படி வந்துச்சு, அதனுடைய உற்பத்தி ரகசியம் என்ன, அதனுடைய முடிவு என்ன என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியதுதான் அந்த வேதம். அதை பத்தி பேசும்போது அது வேதாந்தம் என்று சொல்றோம். அப்ப வேதத்தினுடைய முடிவான நிலை எது என்று சிந்தித்து பார்த்தா அந்த மெய்ப்பொருளை உணர்றது தான். அப்ப மெய்ப்பொருளை அந்த நிறைவு பெறணும். அதாவது முடிவு அப்படின்னு சொல்றதை விட அந்த பஞ்சபூதங்களுடைய முடிவுன்னு சொன்னா அது எங்கே இருந்து வந்துச்சோ அங்கேதான் முடியுது. ஆதியிலிருந்து தொடங்கினது மீண்டும் ஆதியிலேயே முடிகிறது. அப்ப ஆதியிலேயே முடிகிறதுன்னா ஆதி நிலை எப்படி இருக்குது, அது அரூபமாக இருக்கிறது. அரூபத்திலிருந்து உருவம் வந்தது, அந்த உருவம் தோன்றி இயங்குது, மீண்டும் அந்த உருவமாக இருக்கிறது அரூபமாகி அந்த ஆதியிலேயே கரைந்து விடுகிறது. அப்ப கரைந்து விடக்கூடிய அந்த தன்மையைத்தான் அந்தம் என்று சொல்றோம். எந்த ஒரு உற்பத்தி இருந்தாலும் அது ஒரு நிறைவுங்கிறது வரணும். அப்ப நிறைவு பெறுவது என்பது தோன்றிய எந்த பொருள் தோன்றிச்சோ அதிலேயே கரைகிறது. இப்ப ஒரு நீர்ல இருந்து ஒரு பனிக்கட்டி உருவாகுதுன்னு வைத்துக் கொள்வோம். அந்த பனிக்கட்டி எப்படி வந்துச்சு, நான் தனியா வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நீருடைய அந்த தன்மை தான் பனிக்கட்டியாக மாறுது. மீண்டும் அந்த பனிக்கட்டி என்ன ஆகுது, அந்த நீர்லயே கரைந்து விடுவது போல இது எல்லாமே அந்த வெளியிலிருந்து வந்தது மீண்டும் வெளியிலேயே கரையுது. அத்தகைய நிலையத்தான் அந்தம் என்று சொல்றோம். அது ஒரு என்றால் தெய்வீகம். அப்ப அந்தம்னா அது அந்த நிலையிலே அடைகிறது. அதாவது அந்த எங்க தோன்றியதோ தோன்றிய நிலையிலேயே அது கரைந்து விடக்கூடிய அந்த தன்மை. அப்ப அதை அறியணும்னா என்ன செய்யணும், மனதினுடைய அடித்தளத்துல வைக்கணும். இது இந்த கருத்து வர்றது மாதிரி வேதாத்திரி மகரிஷி அருட்பேராற்றல் அன்பு குரல் என்ற அளவுல அந்த தெய்வீகத்தினுடைய அன்பு குரலையே கேட்டு மகிழ்ந்திருந்தேன். அதாவது மெய்த்தேன் என்று சொல்லும் போது அந்த பேரின்பத்துல திளைத்திருந்தேன்றத ஒரு 8 வரி கவிதையா கொடுத்திருந்தாங்க. அத எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த 4 வரியை வாசிக்கும் போது. அதை பாடி நிறைவு செய்து கொள்றேன். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன்,
அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லாமை பொருளோடு இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற திகைப்பு இல்லை அது நானாய் நான் அதுவாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்று உணர்ந்தேன். மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்று உணர்ந்தேன். மேலும் தெய்வ அன்பு குரல் கேட் அடித்தளமாக இருக்கக்கூடிய தன்மையில இருக்குது. அதை அறிய வேண்டும் என்றால் குருவழியே தொடர்ந்து தியானம் பழகி பயிற்சி செய்து அந்த நிலையை அறியும் போது விளக்கங்கள்லாம் நமக்கு உள்ளுணர்வாக கிட்டும். அத்தகைய உள்ளுணர்விலே திளைத்து வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்பு நிலை அடைவதற்கு ஞானிகள் நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக நம்மை வழி நடத்தட்டும். அவர்களை வணங்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அருமைங்க. மிக்க நன்றி. கவியரசையா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் மாணவருக்கும் வணக்கம். இன்றைய மந்திரம் எல்லாரும் நல்லா அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. என்னுடைய பார்வைக்கு இதில் 4வது வரியில் சொல்கிறது அவர் மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே அப்படிங்கிறாரு. ஒரு மெய்த்தேன் உண்மையான தேனை கண்டுபிடிச்சத சொல்றாரு. அது என்னவா இருக்குது அப்படின்னா அதுதான் வேதத்தின் நிறைவாகவும் இருக்கு. வேதங்கள் சொல்லக்கூடிய அனைத்து வேதங்களும் சொல்லக்கூடிய மறைபொருளா முழுக்க மறைபொருளா இருக்கக்கூடிய உண்மையான விஷயம், இறுதியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறதா சொல்றாரு. சரி, அந்த மெய்த்தேனை எப்படி உணர்றாரு, எப்படி அறிந்தாரு அப்படிங்கிறத இது என்ன மெய்த்தேன் அப்படின்னு பொதுவாக நம்ம மெய்த்தேன்னா அது உண்மையான தேன், இனிக்கக்கூடிய தேன்னா இனிக்கக்கூடியது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். இதில் இன்னும் குறிப்பாக நம்ம அந்த 2வது வரியிலையும் 3வது வரியிலையும் பார்த்தீங்கன்னா பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிடும். சரி, இது நமக்கு தெரியும் இந்த உடல் எடுத்ததுக்கான பயன் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எல்லாருக்கும் அது தெரியறது இல்லை. பொதுவாக உயிர் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நம்மளுடைய இந்த பிறவியான நோக்கம் என்ன அப்படிங்கிறது பொதுவாக தெரியறது இல்லை. ஆனால் திருமூலர் அதை உணர்றாரு. அதை உணர்ந்து தான் அவர் யோக மார்க்கத்தில் போறாரு. அதுவும் 3000 வருஷம் அவர் உயிர் வாழ்ந்து 3000 வருஷத்துக்கு மேலே அவர் உயிர் வாழ்ந்து வருஷம் ஒரு தவநிலையில போய் வருடம் ஒரு மந்திரம் ஏற்றினதா அது இந்த திருமந்திரத்திலே அவரே சொல்றதோ இருக்கு. அப்போ 3000 வருஷம் அவரால் எப்படி வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னா பொதுவாக நம்மள இந்த புலன் வாழ்க்கையில நம்ம புலனுடைய கட்டளைக்கு இணங்க நம்ம பயணித்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையானது 120 வருடங்கள் 120 வருஷம் நம்ம உயிர் வாழ்ந்து மடிஞ்சிருவோம். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்கு, உயிர் வாழக்கூடிய கால அளவு இருக்கு. அதே மாதிரி மனிதருக்கு 120 வருடங்கள் ரைட். ஆனால் இப்போ திருமூலர் அவரால் எப்படி 3000 வருஷம் வாழ முடிஞ்சது, 3000 வருஷத்துக்கு மேலே எப்படி அவரால் இருக்க முடிஞ்சது அப்படின்னா அவர் புலன் வழி போகாம அவருடைய உடலை அந்த உடலுடைய அந்த சிதைவை எதிர்கொள்றாரு, அதை மாற்றி அமைக்கிறாரு. உடலை சீக்கிரம் அழிஞ்சு போகாம அந்த உயிரை நீட்டிக்கிறார்.
இதுவுமே அவர் ஒரு திருமந்திரத்துல ஒரு மந்திரத்துல சொல்லியிருப்பார். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறதெல்லாம், உடலை மின்னம் இழுக்கென்று இருந்தேனே அப்படிங்கிறதெல்லாம் எதனால வந்து அவரு ஏன் உடலை வளர்க்கணும்? ஏன்னா இந்த யோக மார்க்கத்துல போறதுக்கு அவருக்கு கால இது தேவைப்பட்டது, அதனால வளர்த்தாரு. அப்போ உடலை வளர்க்கறதுக்கு நம்ம உணவு உட்கொண்டோம்னா அது அழிவு நோக்கி தான் போகும். உணவு உட்கொள்றோம், அது வெளியேறுது, இது நம்மளுடைய இந்த புற வாழ்க்கையில அப்படியே பயணித்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் தவ நிலையில போனா, தவ நிலையில இருந்து உடலை வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு மேல அவரு வாழ வச்சாரு, உடலை காப்பாற்றினார். அந்த காப்பாற்றுறதுக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னா அதுதான் வந்து இந்த மெய்த்தேன். அந்த மெய்த்தேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது முன்னாடி ஏனைய மந்திரத்துல வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஹோலி நெக்டார்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அமுத தாரணை இதுல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த தேன் அப்படிங்கிறது வந்து எப்போ இதாகும் அப்படின்னா, இதுல வந்து சூரியகலையும் சந்திரகலையும் நம்ம வந்து ஒன்னா இணைக்கிறது, அப்புறம் அந்த 2 சூரியகலையும் சந்திரகலையும் வந்து கொண்டு போய் அக்னி கலையில வந்து இணைக்கிறது. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்போது நமக்கு வந்து அந்த பீனியல் கிளாண்டுங்கிற நம்ம மூளையில இருக்கக்கூடிய, மூளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து இந்த அமுது சுரக்கும். இது வந்து நமக்கு எப்படி உணர்றது அப்படின்னா, அண்ணாக்குல வந்து இதையும் நம்ம ஏனைய மந்திரத்துல நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். அண்ணாக்கு வழியா நமக்கு அந்த அமுதானது வந்து இதாகும். அந்த அமுது வந்து அதுதான் தேன் அமுது, அதான் மெய் அமுது. அந்த அமுதை வந்து என்ன ஆகும்னா, இது வந்து உடலை வந்து உங்களுக்கு மூச்சு காத்து இருக்கணும். உணவு வெளியா வாய் வழியா செல்லக்கூடிய எந்த உணவும் தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை. உங்களுக்கு மூச்சு காத்து ஒரு தடவை மூச்சு உள்ள இழுத்து அது வந்து உள்ளவே ஓட விட்டோம் அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கும். இந்த நிகழ்வானது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடலுக்கு தேவையான அந்த சக்திகளை வந்து செல்கள் அழிந்து போகாமல் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது. இதுவும் வந்து முன்னாடி இருக்கிற மந்திரத்துல தான் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த இந்த மெய்த்தேனை வந்து உணர்றாரு. அது எப்படி உணர்றாரு? அதையும் அவரே தான் சொல்றாரு. ஏன்னா புலன்வழி நடக்காம வெளியே பார்க்காம உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் வந்து முதலடியில சொல்றது. வைத்தேன் அடி கண் மனதின் உள்ளே. இது வந்து வைத்தேன் அடி கண் மனதின்னா இதுலயும் வந்து கொஞ்சம் சுக்குமா பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பொதுவா வந்து திருவடிங்கிறது இறைவனுடைய பொற்பாதம், இறைவனுடைய மலர்ந்த பாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்றோம். இதுவும் ஒரு மெட்டாஃபார் தான். திருவடி அப்படிங்கிறது இறைவன். அந்த இறைவன்கிறது வந்து இது வந்து நமக்கு என்னவா இருக்கு, நம்மளால ஒரு சாதாரண மனிதரால இறைவன் அப்படிங்கறது எப்படி நம்மளால உணர முடியும் அப்படின்னா, நம்மளுடைய பிரணவ சக்தி தான், மூச்சு காத்து. இதுதான் வந்து இறைவன் ஒரு சாதாரண நிலையில நம்ம பார்க்கணும் அப்படின்னா. ஏன்னா அது இல்லைன்னா நம்மளால இயங்க முடியாது. அப்ப நம்மளை இயக்கக்கூடிய ஒரு சக்தி என்னவா இருக்குன்னா அது பிரணவ சக்தி. அப்போ திருவடி அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து இறைவனுடைய பொற்பாதம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஆனா இறைவன் தான். அதுதான் வந்து இந்த மூச்சு காற்றானது, இந்த பிரணவ சக்தியானது. அப்போ இந்த பிரணவ சக்தியை வந்து நான் என்னுடைய புலன்களை வந்து வெளியே பார்க்காம நான் உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுல வந்து என்னுடைய இன்னொன்னு அந்த திருவடிங்கிறத வந்து எப்படி நமக்கு நம்மளுடைய உடம்புல எப்படி பொருந்தி இருக்கு அப்படின்னா, இந்த திருவடிங்கிறது தான் அந்த பிரணவ சக்தி. அந்த பிரணவ சக்தி வந்து குண்டலினி சக்தியா ஒரு அமைதி நிலையில இருக்குது. அது வந்து 2ஆ பிரிஞ்சு வந்து 2 கண்களா வந்து பொருந்தி இருக்கு. இந்த ஒரு சூக்மமான விஷயம் வந்து அவை ஞானக்குரல் அந்த புத்தகத்துல இதுக்கான அவையார் ஞானக்குரல் பாடல்கள்ல நல்ல விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 கண்களை வந்து நம்ம அந்த கண்களுடைய ஒளிதான் வந்து திருவடி. நமக்கு நம்ம கண்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பார்க்கும் திறன், அந்த திறனானது தான் வந்து திருவடி. அப்போ என்னுடைய பார்வையை வந்து நான் என்னுடைய திருவடியில வச்சேன். அதாவது தவ நிலையில இருக்கும்போது என்னுடைய கவனத்தை வந்து அந்த என்னுடைய 2 கண்களுடைய சக்தி நிலையில நான் வச்சேன். அது வைக்கிறது மூலமா புலன்வழி போகாம புலன்வழியில இப்போ இதுக்கும் வந்து ஒரு மந்திரம் இருக்கு இல்லைங்களா? நமக்கு வந்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கு. இந்த கள்ளப்புலன்களான
இதெல்லாம் இந்த கள்ளப்புலன் வழியா நம்ம போனோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து இந்த ஆன்மாவானது உடலை விட்டு பிரியும், திரும்ப இன்னொரு உடல் எடுக்கும், அது வினையை சேர்த்துட்டே இருப்போம். அப்போ நான் என்னுடைய கவனத்தை வந்து திருவடியான கண்கள் மேல வச்சேன். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த புலன் வழி போகாம அந்த பொய்த்தே எரியும் இந்த பொய்யான புற வாழ்க்கையில சுற்றி சொல்லலும் அந்த சைக்கிளை வந்து நான் பிரேக் பண்றேன். மெய்த்தேன் எய்தேன் உழலும் இருவினை மாற்றிடுமே. இப்ப இந்த நிலையில வந்து கவனம் வச்சா மட்டும் பத்தாது. இப்ப இதுல வந்து இருவினையும் தாண்டி நான் வந்து நம்ம இருக்கணும். இருவினையை தாண்டினா நல்வினை தீவினை, அதாவது நீங்க நல்லது பண்ணாலும் அதுக்கான வந்து பலன் அனுபவிக்கணும், கெடுதல் பண்ணாலும் அதுக்கான பலன் அனுபவிக்கணும். அப்ப நல்வினை தீவினை அற்ற ஒரு நிலை, இது தவநிலையில இருக்கும் போது நான் எந்த ஒரு நல்வினை தீவினை இருவினையும் இல்லாத ஒரு நிலையில என்னுடைய கவனத்தை வச்சு நிலைத்து இருக்கும்போது இந்த மெய்யான தேனானது வந்து நான் அறிந்து கொண்டேன். அதுவே வந்து வேதத்தின் முடிவாகவும் நிறைவாகவும் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதா இந்த மந்திரத்துல திருமூலர் ஐயா சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா, மிக அருமை. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க, எளிமையாவும் ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி. மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றீங்களா? நன்றிங்க ஐயா. ஒரு அதாவது இந்த பாத்தீங்கன்னா நின்று அடிச்சு விளையாண்டாரு அப்படிம்பாங்க, அது மாதிரி இன்னைக்கு நீங்க கிரவுண்ட்ல நின்று அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் தூள் கலப்பி இந்த விளக்கத்தை கொடுத்து மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? கேள்வி கருத்து ஏதாவது இருந்தா சொல்லலாம். நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.